குருஜி, ஞானிகள், விஞ்ஞானிகள் 2க்கும் என்ன வித்தியாசம் குருஜி? இந்த உயிரினங்களுக்கு, அதாவது நமக்கு உடல் இருக்கிறது அப்படின்னு நமக்கு தெரியுது. இதே போன்று 3 அடுக்கு கட்டமைப்புகள் உள்ளன. அது என்ன அப்படின்னா, ஒன்று உடல், 2வது உள்ளம், 3வது உயிர் அப்படின்னு 3 அடுக்கு தளங்கள் இருக்கின்றன. அது என்ன செய்யுது அப்படின்னா, உயிர்தான் உள்ளத்தை இயக்குகிறது, பிறகு உள்ளம் உடலை இயக்குகிறது. அதே போல ஒரு விஷயத்தை அனுபவிக்கும் பொழுது முதலில் உடல் அனுபவிக்கிறது, பிறகு உள்ளம் அனுபவிக்கிறது, பிறகு உயிர் அனுபவிக்கிறது. சரி, இந்த 3 அடுக்கு கட்டமைப்புகள் நமக்கு எப்படி கிடைத்தன அப்படிங்கிறத உடலை வைத்து நாம் சுலபமாக புரிந்து கொள்ள முடியும். ஏன்னா மீதியை புரிஞ்சுக்கிறதுல கொஞ்சம் கஷ்டம் இருக்கலாம். ஆனா முதலாவது உடலை புரிந்து கொள்வது சுலபம். அதனால இதை புரிந்து கொண்டு அங்கே செல்வோம். இந்த உடலில் நமக்கு இருக்கும் இந்த உடலில் என்னென்ன இருக்கு? கால்சியம், புரோட்டீன், இரும்பு, இது போன்று பொருள்கள் அல்லது வேதிப்பொருள்கள் இருக்கின்றன. இந்த பொருள்கள் எங்கிருந்து கிடைத்தன? உணவிலிருந்து கிடைத்தன. உணவு எங்கிருந்து கிடைத்தது? அரிசி, பருப்பு, கத்திரிக்காய், வெண்டைக்காய், சுண்டைக்காய் போன்றவைகளிலிருந்து கிடைத்தன. சரி, அந்த அரிசி, பருப்பு, கத்திரிக்காய், வெண்டைக்காய் போன்றவை எங்கிருந்து கிடைத்தன? மண்ணிலிருந்து வந்தவைகள். அப்படின்னா என்ன? நம் உடலில் இருக்கும் இந்த பொருள்கள் எல்லாம் மண்ணில் இருந்தவைகள். அப்படின்னா என்ன? இந்த படைப்பில் இருந்தவைகள். நம்முடைய உடல் இந்த படைப்பின் பகுதியாக இருக்கிறது. அந்த படைப்பில் இருப்பதுதான் இந்த உடலில் ஒரு பகுதியாக இருக்கிறது தற்காலிகமாக. பிறகு மரணத்திற்கு பின் இந்த உடலும் மக்கி போய் மீண்டும் மண்ணுடன் கலக்கிறது. அதே போலத்தான் இந்த உடல்ங்கிறது என்ன செய்யுது என்றால், நடக்கிறது, பிடிக்கிறது, ஓடுகிறது, பார்க்கிறது, கேட்கிறது, இது போல பல காரியங்களை செய்கிறது. அதே போல இந்த உள்ளம் என்பது இருக்கிறது. அது என்ன செய்கிறது என்றால், பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை கண்டுபிடிக்கிறது, பிரச்சனைகளை புரிந்து கொள்கிறது, அடுத்து செய்ய வேண்டிய வேலைகளை திட்டமிடுகிறது, திட்டத்தை தயார் செய்து கொண்டு அதற்கு ஏற்ப இந்த உடலை வேலை வாங்குகிறது, அதாவது இயக்குகிறது. அப்போ இந்த உள்ளம் என்பது எப்படி கிடைத்தது என்றால், இந்த உலகத்திற்கு, இந்த படைப்பிற்கு ஒரு பேருள்ளம் இருக்கிறது, பெரிய உள்ளம் இருக்கிறது. அந்த உள்ளத்தில் நிறைய பகுதிகள் இருக்கின்றன. அந்த உள்ளம் சூக்ஷ்ம பொருள்களால் கட்டமைக்கப்பட்டவைகள். எப்படி இந்த உலகம் படைப்பு கண்ணால் பார்ப்பது ஸ்தூல பொருள்களால் கட்டமைக்கப்பட்டவைகள், அவைகள் தான் ஆக்சிஜன், ஹைட்ரஜன், இரும்பு, துத்தநாகம் போன்றவைகள். அதே போல இந்த உள்ளம் என்பது சூக்ஷ்ம பொருள்களால் கட்டமைக்கப்பட்டவைகள். அந்த உள்ளத்தினை கட்டமைக்கும் சூக்ஷ்ம பொருள்கள் பொறுக்கி எடுக்கப்பட்டு சிறியதாக வடிவமைக்கப்பட்டதுதான் நம்முடைய உள்ளம். எப்படி இந்த உலகம் என்பது ஒரு பெரிய உடல், அதிலிருந்து சில பகுதிகள் பொறுக்கி எடுக்கப்பட்டு நம்முடைய சிறிய உடல் அமைக்கப்பட்டதோ, அதே போலவேதான் நம்முடைய உள்ளமும் பெரிய உள்ளத்திலிருந்து சிறியதாக பொறுக்கி எடுக்கப்பட்டு கட்டமைக்கப்பட்டது. சரி, அதே போல உயிர் என்பது இருக்கிறது. உயிர் என்ன செய்கிறது? உயிர் அனுபவிப்பது, நினைவில் வைப்பது விஷயங்களை. உடல் என்ன செய்கிறது? உடல் பார்க்கிறது, பிடிக்கிறது விஷயங்களை. இந்த உயிர் நமக்கு இருக்கிறது. அந்த உயிர் தான் கடைசியாக அனுபவிப்பவன். அந்த உயிர் தான் அனுபவிப்பதும், அனுபவங்களையும் விஷயங்களையும் சரி நினைவில் வைப்பதும். அப்போ இப்படிப்பட்ட உயிர் நமக்கு எப்படி கிடைத்தது என்றால், முன்பு நாம் பார்த்த உடல், உள்ளம் போன்றேதான். அதாவது இந்த படைப்பிற்கு பேருயிர் என்று ஒரு உயிர் இருக்கிறது. அதிலிருந்து அங்கங்கள், பாகங்கள் பொறுக்கி எடுக்கப்பட்டு இணைத்து வைக்கப்பட்டதுதான் நம்முடைய உயிர் என்பது. இந்த படைப்பின் பேருடல் இந்த உலகம், அதை பற்றியும் நம்முடைய உடலை பற்றியும் எந்த அளவிற்கு நாம் நன்றாக படிக்கிறோமோ, ஆராய்ச்சிகளை செய்து அந்த ஆராய்ச்சிகளை கற்கிறோமோ, அந்த அளவிற்கு நாம் இந்த உலகையும் நம் உடலையும் மிக நன்றாக பயன்படுத்த முடிகிறது. அங்கே வரும் சிரமங்களை நீக்கவும் முடிகிறது. அதே போலத்தான் இந்த பேருள்ளத்தையும் நம்முடைய உள்ளத்தையும் பற்றி நன்றாக ஆராய்ச்சி செய்து நாம் கல்விகளை கற்றால், இந்த பேருள்ளத்தையும் சரி நம்முடைய உள்ளத்தையும் சரி மிக நன்றாக பயன்படுத்த முடிகிறது. அங்கு வரும் சிரமங்களையும் தீர்த்து கொள்ள முடிகிறது. அதே போலத்தான் இந்த படைப்பினுடைய பேருயிரை பற்றியும் நம்முடைய உயிரை பற்றியும் ஆய்வுகளை செய்து கல்விகளை கற்றுக்கொண்டால், அது இந்த இரண்டையும் நன்றாக பயன்படுத்த உதவுகிறது. அங்கு வரும் சிரமங்களை தீர்த்து கொள்ளவும் உதவுகிறது. அப்படி இந்த 3 அடுக்கையும் பற்றி கல்வி கற்கும் வழக்கம் நம் நாட்டில் பல ஆயிரம் தலைமுறைகளாக இருந்து வருகிறது. அவற்றுக்கு உரிய நூல்களும் நிறைய குவிந்து கிடந்தன. படையெடுப்பு காலங்களில் அவைகள் அழிக்கப்பட்டன. பிறகும் வெள்ளையன் ஏற்படுத்திய கல்வி மூலமாக அவைகள் எல்லாம் மூட நம்பிக்கைகள் என்று போதிக்கப்பட்டன. இன்னைக்கு வரைக்கும் அந்த நிலைமை தொடருதுன்னு வச்சுக்கோமே. ஆனால் அந்த அழிக்கப்பட்ட பிறகும் மிச்சம் இருக்கும் நூல்கள் இருக்கின்றன. அதை பற்றி அறிந்தவர்கள் சில பேர் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அவர்கள் இந்த மேற்கத்திய விஞ்ஞானிகளால் மூட நம்பிக்கைக்காரர்கள் என்று பார்க்கப்படுகிறார்கள். ஆனால் அது மூட நம்பிக்கையா என்றால் கிடையாது. இதே விஞ்ஞானிகளின் கண்டுபிடிப்புகளை புஸ்தகங்களாக போட்டுள்ளார்கள். ஆனால் இதையெல்லாம் தெரியாத ஒரு காட்டு மிராண்டி நாடு இருக்குன்னு வச்சுக்கோமே, அவர்களின் கணக்கில் இந்த விஞ்ஞானிகளே மூட நம்பிக்கைக்காரர்களாக இருப்பார்கள். அவர்களின் பேச்சு உளறல் என்றுதான் அந்த காட்டு மிராண்டிகளுக்கு தோன்றும். உண்மைதானே? அதே போல இந்த நாட்டில் இந்த 3 அடுக்குகளை பற்றிய விஞ்ஞானமும் நன்கு வளர்ந்து இருந்தது. எப்பொழுதும் பிழைத்து இருக்கிறது ஓரளவாவது. இதை பற்றி தெரியாதவர்களுக்கு இந்த பேச்சுக்கள் எல்லாம் மூட நம்பிக்கை என்றே தோன்றும். ஆகட்டும், இந்த ஒவ்வொன்றை பற்றியும் சிறப்பாக விளக்கமாக படிக்கும் துறைக்கு அல்லது முறைக்கு பெயர் விஞ்ஞானம். விஞ்ஞானம் என்றால் விசேஷ ஞானம் என்றால் கூர்ந்து நோக்கிய ஆராய்ச்சிகள் அப்படின்னு பேர். ஞானம் என்றால் இந்த 3 விஞ்ஞானங்களின் தொகுப்பு முழுமையான ஞானம் என்ற அடிப்படையில் ஞானம் என்று சொல்லப்படுகிறது. அதாவது இந்த 3 விஞ்ஞானங்களையும் நன்கு கற்றவன்,
மூன்று விஞ்ஞானங்களில் ஏதாவது ஒன்றை கற்றவன் விஞ்ஞானி, இரண்டை கற்றவன் விஞ்ஞானி, மூன்றை கற்றவனும் விஞ்ஞானி என்று சொல்லப்படுகிறான். மூன்றை கற்ற பிறகு இந்த மூன்றின் ஆதாரம் என்று ஒன்று இருக்கிறது, அது நான்காவது. அந்த நான்காவது தான் இந்த மூன்று உருவங்களையும் ஏற்கிறது. அந்த நான்காவதை பற்றிய விஞ்ஞானத்தையும் ஒருவன் கற்றுவிட்டால் அப்பொழுது அவன் ஞானி என்று அழைக்கப்படுகிறான். அப்போ உலகத்தில் இருக்கும் விஞ்ஞானிகள் இந்த உலகத்தின் பேருடல், இந்த உடலை பற்றியும் நம்முடைய உடலை பற்றியும் ஆராய்ச்சி செய்தவர்கள். ஆனால் நம் நாட்டில் இருக்கும் விஞ்ஞானிகள் உள்ளத்தை பற்றியும் உயிரை பற்றியும் ஆராய்ச்சி செய்தவர்கள். நம் நாட்டில் இருந்த ஞானிகள் இந்த மூன்று ஆராய்ச்சி கல்விகளையும் முடித்து நான்காவது இந்த மூன்றின் காரணத்தை பற்றிய காரணமான ஒன்று இருக்கிறது, அதை பற்றிய ஆராய்ச்சியையும் கல்வியையும் முடித்தவர்கள். அவர்களே ஞானிகள் என்று சொல்லப்படுகிறார்கள். ஆனால் இன்னைக்கு சமூகத்துல இந்த வார்த்தைகளுக்கெல்லாம் பொருள் தெரியாததுனால இந்த மூன்றில் ஏதாவது ஒன்று, உதாரணமா உள்ளம் உயிர் சார்ந்த விஷயங்களில் நிபுணத்துவம் இருந்தால் கூட ஞானி என்று சொல்லும் வழக்கம் உள்ளது. ஏன்னா இதை பற்றிய அறிவுகள் எல்லாம் படையெடுப்பு காலங்களில் இருந்து சிதைந்து போய் உள்ளதால். நம் பண்பாட்டு உண்மைகளை அறியும் அளவுக்கு நன்மைதான். வாழ்க பாரதி, வாழ்க பாரதம், வாழ்க பாரத பண்பாடு.